இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் டிசம்பர் 17ஆம் தேதி 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் திருநாள், திரையோதசி திதி. அதுலேயும் இந்த நாள் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, மீன ராசி அல்லது மீன லக்னம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்லேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு செம்ம மழையாக இருக்கப்படுது. எந்தெந்த இடங்கள்லாம் மெயினாக தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக அடிபடும். மதுரை மறுபடியும் பேசு பொருளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும். இது மட்டும் கிடையாது, பொதுவாக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய கண்டங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த 1.5 மாதம் சாலிடாக இப்படி தான் இருக்க போகுது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியன் பிரவேசம் அடைந்திருக்கிறார். அதுலேயும் செவ்வாயோட இணைந்திருக்கிறது. இன்றைய நாளுடைய நட்சத்திரஸ்தானம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சமிக்கைகளை காட்டுகிறது. சந்தோஷமான வாழ்வு, சந்தோஷமான இடம் வாங்கிறது, பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கள் ஒரு மாதிரியாக ஒரு ஹேண்டில் பண்ணி ரிசல்ட் வர மாதிரி காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக ஒரிஜினலாகவே ஜாதகத்தில் வக்கரமாக கிரகங்கள் இருந்ததுன்னா இன்றைய நாள் பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கும். எந்த விஷயத்துலையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. தை மாதத்தில் கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு கல்யாணத்துக்கூடிய பிராப்தம், கெட்டிமலம் கொட்டக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். மனதுருகி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க ஹெல்த் பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய்லாம் கன்ஜங்ஷனில் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தில் கால் பாதம், கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு விரோதங்கள் மறையும். எதிரிகளுடைய தேவையில்லாத ப்ரெஷர் கம்மியாகும். இந்த மாதிரி நாட்களில் போட்டி போட்டு ஒரு காரியத்தை கண்டிப்பாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் உதவி நீங்கள் நாடினா கண்டிப்பாக வங்கிகள் மூலியமாக கடன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். குழந்தைகள் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். குழந்தை பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய நாள். குரு வக்கரமாக இருக்குது. கரெக்டாக 7ஆம் இடத்துல ராஜகிரகங்கள், 2 ராஜகிரகங்கள் அணிவகுத்துன்னு இருக்கிறது. கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு ப்ரமோஷன், உங்களுக்குமே ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பார்ட்னர்ஷிப்பில் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய காலகட்டம், மனசில் சந்தோஷம். அதுக்கும் மேலே அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது சும்மா கம்முன்னு இருக்கும். அதனால் பொதுவாகவே உங்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கை நல்லாயிருக்கும். சந்தோஷத்தில் அப்படியே திகைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ராஜ கிரகத்தோடைய காம்பினேஷன். விரயத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமாக இந்த 2 கிரகங்களை பார்க்கறது. சனியும் வேற பார்த்துன்னு இருக்கு. கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனை, பஞ்சாயத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக ஒரு மாதத்தில் முடிய போகுது. அதுதான் உண்மை. வீட்டுக்கு மேலே கட்டுறேன், பூர்வீகத்தில் இடம் கட்டுறேன், வீடு கட்டுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக இன்றைய நாள் அதை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்குது. சொந்த பந்தங்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான பிரெயின், அறிவு, அது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இல்லத்தரசிகள், தாய்மார்கள், வீட்டில் பெரியவங்க யார் இருக்கீங்களோ அவங்களோட ஹெல்த் எல்லாம் நல்லா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு இன்றைய நாள்லேருந்து ஒரு மாதத்தில் பெரிய பதவிகள் தேடி வரும். ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாள். பசங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை பார்க்கக்கூடிய நாள். வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதுகு தண்டுவழம், வலி வேதனைகளில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான நாள். இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது சாதகமாக முடியும், கஷ்டப்படாமல் முடியுங்கிறது தான் பெரிய சமாச்சாரமே. ராசி அதிபதினு சொல்லக்கூடிய ராஜகிரகம் சூரியன் போய் பஞ்சமஸ்தானத்தில் இன்னொரு ராஜகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து குரு வக்கரமாக இருக்கக்கூடிய பார்வை பலத்தில் உட்காந்துருக்கு. சனி பார்வை பலத்தில் உட்காந்துருக்கு. ரியல் எஸ்டேட்டு, பொலிட்டீஷியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது.
பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்துருக்காரு. விரைய ஸ்தானாதிபதி போய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சனியின் பார்வையில் உட்கார்ந்துருக்கு. நிறைய பேருக்கு இந்த லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விற்று ஒரு பெரிய கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி, உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதே ஹீல் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஓவர் டயரிங்கு, டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையாகவே இருப்பதை போல நீங்கள் இருந்தால் போகிறோம் ஜெயிச்சிருவீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புதிய தொழில், நான் சொல்கிறது கடை போடுறது, வியாபாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிப்பது. கண்ணியில் பிறந்திருக்கர்கள் பல பேருக்கு அடுத்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக பெரிய ஒரு காலேஜ் இல்லைன்னா ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை பார்ப்பீங்க. அதாவது நிறைய பேர் ஒரு வேலை பண்ணுறோன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி நாட்களில் நோ கன்ஃபியூஷன், ஓன்லி கிளாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள். உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல 2 ராஜ கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறது. பயங்கரமான முயற்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க. நான் சொல்கிறது வண்டி வாகனங்கள், கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிகளை கொஞ்சம் தூரமாக வைக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத மன அவதிகள் இதெல்லாம் தெரியும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறது தான் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் முழு மூச்சாக ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரோ. தன குடும்ப வாக்குஸ்தானம் காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ராஜகிரகங்கள் 2 ஆல்ரெடி சேர்ந்துருக்கு. சனி பார்வை, குருவின் வக்கர பார்வை 2ம் சேர்ந்து இருக்கனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை குடும்பத்தோடு முடிச்சுக்கணும். வெளியேருந்து ஒரு ஆளை கூட்டு வந்தீங்கன்னா பஞ்சாயத்து பெருசாகிடும். இந்த மாதிரி நாட்களில் சில பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், அடுத்த ஒரு மாதத்தில் பல் எடுக்கிறது, பல் ரெடி பண்ணுறது, சில பேருக்கு இந்த கண் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் சரி பண்ணுவீங்க. மோஸ்ட்லி நான் பார்க்குறது வாழ்க்கை துணையோட ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் காக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஹெல்த்லேயும் சரி, மறதியிலையும் சரி, இது 2த்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, புது முயற்சிகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான நாள். லாபத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு குரு நட்சத்திரத்தில். அதே குரு வக்கரமாக டைரக்ட் பார்வை பலம் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 2 ராஜ கிரகங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கு. இந்த மாதிரி நாட்களில் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சில பிரச்சனை, சில வாக்குவாதம், சில டென்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுவாமி மலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் காணக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், அதே மாதிரி வியாபாரம், இதில் மிக முக்கியமான ஒரு முயற்சியும் ஒரு டெசிஷனும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் மிக அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அங்கே போய் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வர்றதுங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு சில பேருக்கு வேறு வேலையே மாறும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதவிகள் தானாக தேடி வரும். லாபஸ்தானத்தில் போய் 2 ராஜகிரகங்கள் உட்காரும் பொழுது கண்டிப்பாக விட்டு போன பதவிகள், தள்ளி போன பதவிகள் எல்லாமே சேரக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கவனம் தேவை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தையுமே ஒரு தெளிவான சிந்தனையோட ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். பாக்யஸ்தானத்திலே சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து அந்த குரு வக்கரமாக பஞ்சமஸ்தானத்தை உட்காரும் பொழுது உங்களுக்கு பெரிய சக்சஸ், குழந்தைகள் மூலியமான சக்சஸ், எந்த விஷயத்திலையுமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், நிறைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுப்பதுங்கிற மாதிரி ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுது. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் லைட் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய நாள்.
தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல 2 முக்கியமான ராஜ கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது, குரு வக்கரமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு அரசியலில் பெரிய மாற்றம், அரசியல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. முழு நேர ஒரு வேலையில் நீங்கள் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய சமிக்கைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மார்கழி மாதம் ஃபுல்லாக மீன ராசிக்கு ராஜகிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இருக்குது. சனியின் பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வெற்றி உண்டு. நிறைய பேர் ஸ்கூலு, காலேஜு, ப்ரொஃபஸரு, ஜட்ஜு இவர்கள் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. பெரிய சக்ஸஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மறதி, சின்ன சின்ன அசதி இதெல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் சுவாமி மலை முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கணும். பகவத் சங்கல்பத்தை நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களை நான் பார்க்குறேன்னு சொல்லி வேண்டிட்டிங்கன்னா போகிறோம். என்ன நினைக்கிதோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும். கருஞ்சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கும்பராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குது. இன்றைய நாள்லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். அதே மாதிரி துலா ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருந்து இருக்கப்படுது. எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், திரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.